உங்கள எத்தனை பேர்த்த நாய் துரத்தி இருக்கு இல்ல நாய் கடி வாங்கியிருக்கீங்க? நான் சொல்றதை செஞ்சா நாய்கள்ட்ட இருந்து ஈஸியா தப்பிக்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஒரு நாய் உங்களை துரத்துதுன்னா அதுக்கு நீங்க ஒரு ஆபத்தான மிருகம் அப்படின்னு அதை நினைக்கிறனால தான் அந்த எண்ணத்தை நீங்க மாத்தணும். வாய்ப்பில்லை ராஜா. ஒரு நாயை நீங்க பார்த்தா அதோட டைரக்டா ஐ கான்டாக்ட்ல இருக்காதீங்க. நாயை குறுகுறுன்னு பார்க்காதீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நீங்க டைரக்டா ஐ கான்டாக்ட்ல இருக்கறனால தான் அந்த நாயை நீங்க அதோட சண்டை செய்ய போறீங்க அப்படின்னு அது நினைச்சுக்குது. சண்டை செய்வோம். அது மட்டும் இல்லாம ஒரு நாயை பார்த்தா நீங்க அது பக்கம் திரும்பாம வேற ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு போற மாதிரி நடந்து போங்க. அப்ப நீங்க சண்டை செய்ய வரல, நீங்க ஒரு லூசுன்னு சொல்லி அது விட்டுரும். இவன் லூசுதா போல. அது மட்டும் இல்லாம பயத்தை காட்டாதீங்க, கத்தாதீங்க, காமா இருங்க. பிகாஸ் நாயால உங்களோட பயத்தை அதுக்கப்புறம் உங்க பாடி லாங்குவேஜை ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். நீங்க பயப்பட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வெறி ஏறிடும். பயந்தாங்குழி பக்கி. இதெல்லாம் மீறி ஒரு நாய் உங்களை துரத்தி வருதுன்னா ஒரு மரம் மாட்டும் ஸ்டாண்ட் ஸ்டில்லா நில்லுங்க. கையை சைட்ல வச்சு கை விரல்களை மடக்கி அதுக்கப்புறம் தலையை வந்து கீழே குனிஞ்சு நில்லுங்க. பிகாஸ் நீங்க நாயை பார்த்து ஓடுறது மூலயமா அதோட பிரிடேட்டரி இன்ஸ்டிங்ஸ் என்ன சொல்லும்னா இவங்கள துரத்தி போய் பிடிக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நாய் கன்ஃபியூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மரமாட்டு நின்னோம் அந்த நாய் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுதுன்னா வெறியாட்டம் உங்களை வந்து கடிக்கிறதுக்கு வருதுன்னா உங்கள் கையில் வந்து எந்த ஜாமா இருந்தாலும் அது வந்து ஒரு பேரிகேட் மாதிரி தடுத்து மெதுவாக பின்வாங்குங்க. பட் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்லோலி நாய்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அதையும் மீறி கடிச்சிச்சுன்னா ஃபைட் பேக் பண்ணுங்க. முடிஞ்ச வரை டிஃபெண்ட் பண்ணுங்க. முடியலையா கீழே படுத்து உங்கள் கழுத்து முகத்தை மறைச்சி உங்கள் உடம்ப ஒரு அட்டை மாதிரி இருக்க மடக்கி கல்லு மாதிரி கீழே கடங்க. பட் கல்லை விட்டு அடிக்காதீங்க. சோ உங்களை பொழைச்சி போன்னு சொல்லிட்டு விட்டுரும். முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மட்டும் உங்களுக்கு தைரியம் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஓடிடுங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சிலருக்கு நாய்னா ட்ராமா. பட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எங்க நாயும் உங்களையும் என்ன மாதிரி ஒரு ஜீவன் தான். அதுக்கும் இந்த உலகம் வந்து சொந்தம் தான். இங்க இருக்கிற மனித பிறவிகளோட இந்த நாய்களோ இல்ல இந்த பர்டிகுலரா இந்த தெரு நாய்களோ அவ்வளோ ஆபத்தானது இல்லை. வெறி பிடிச்ச நாய் கூட பிஸ்கெட் போட்டா காலம் பூரா நன்றியுள்ளதா இருக்கும். பட் மனுஷன் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க.